வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த வாரத்தில் ஏற்றம் கொடுத்த பங்குகள், அதே மாதிரி இறக்கம் கொடுத்த பங்குகள், எந்த பங்குகள்லாம் ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் மேலே வந்திருக்கு, அதே மாதிரி எந்தெந்த பங்குகள்லாம் கீழே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, அடுத்த வாரத்தில் எந்தெந்த பங்குகள்லாம் இறங்கின பங்குகள் நம்ம வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நம்மளால் ஒரு கிட்டத்தட்ட கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பங்கெல்லாம் 20% இறங்கியிருக்கா, அடுத்த வாரத்தில் நமக்கு இந்த பங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா, ட்ரேடிங்காக சரி லாங் டைம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் சில நண்பர்கள் கேட்டு கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் ஒரு 3-4 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்க போகிறேன். கண்டினியூஸாக அந்த நண்பர்கள் மட்டும் கேள்வி கேட்டுருக்காங்க. நானும் ஆன்சர் கொடுக்கணும் ஐடியா பண்ணியிருக்கேன். சரி, அந்த கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. நண்பர் மூர்த்தி அப்படின்ற ஒரு நண்பர் பேர், அவர் அறந்தாங்கியில் இருக்கார். சார் நீங்கள் ஸ்டாக்கில் ஆவரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க, சில வீடியோவில் பேசியிருக்கீங்க, ஏன் அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஆவரேஜ் பண்ணுறது நல்லது தானே, நீங்கள் ஏன் ஆவரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆவரேஜ் பண்ணுறது நல்லது தான். நான் அதுக்கு எதிர்மறையான ஆள் கிடையாது. அது எந்த டைமில் ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். ஒரு நல்ல பங்கு இப்போ நம்மக்கிட்ட விப்ரோ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விப்ரோ ஒரு 250 ரூபா 260 ரூபாய் வாங்குறாரு. ஸோ அந்த விப்ரோ திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தால் மார்க்கெட்டில் திடீர்னு உழுகுது. ஒரு 250 ரூபாலேருந்து 180 ரூபா 160 ரூபாய் உழுகுது அப்படின்னா அப்போ அந்த டைமோட காசு இருந்தால் அவள் போய் அந்த பங்கு நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற பங்கு ஒரு நல்ல விலைக்கு வருது அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதிர்பார்க்காத ஒரு இடத்துல அந்த பங்கு உழுவுது அப்படின்னா திடீர்னு அந்த பங்கு நம்மகிட்ட வாங்கி ஆவரேஜ் பண்ணுறது நல்லது. ஸோ மார்க்கெட் ஒரு 4-5 நாள் உழுவு போகிற டைமில் அந்த டைம் ஆவரேஜ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் இப்போ மார்க்ஸ் அண்ட் ஃபார்மான்னு சொல்லி ஒரு நிறுவனம் எடுத்திருக்கேன். இது ஒரு நல்ல நிறுவனம் தான். நான் நல்ல நிறுவனம் கிடையாதுன்னு சொல்லி பேசல. இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை மாதத்தில் உழுக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி எங்கே இருந்தது, டிசம்பர்லேருந்து கரெக்ஷன் பீரியடில் வந்துருச்சு. ஸோ இது 300-400 ரூபா கிட்ட இருந்த பங்கு அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச்சில் கிட்டத்தட்ட 192 ரூபாய்க்கு வந்திருக்கு. திரும்ப 270 ரூபாய்க்கு திரும்ப இங்கே 166 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அவர் இப்போ இங்கே அவர் எங்கேயாவது இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம். ஸோ அது வருஷங்களில் பங்கு வச்சுருந்தார் அப்படின்னா எங்கேயாவது வாங்கியிருந்தார் அப்படின்னா இந்த பங்கை திரும்ப விலை இறங்கும் போது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிது அப்படின்னா அந்த திரும்ப ஆவரேஜ் தான் பண்ண முடியும். திரும்ப விலை இறங்கி இப்போ இங்கே ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணுறாரு, திரும்ப அங்கேருந்து திரும்ப ஒரு தடவை இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறாரு அப்படின்னு ஜனவரி மாதம் ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணுறாரு. ஸோ இது திரும்ப ஒரு தடவை இங்கே ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பணம் ஒரே பங்கில் முடக்கப்பட்டிருக்கும். சொல்கிற புரியுதா? இதான் விஷயம். இப்போ நம்ம நிறைய பங்குகள் இருக்குது. இது என்கிட்ட ஒரு 50 ஸ்டாக் மார்க்ஸ் அண்ட் ஃபார்மாவில் இருக்குது அப்படின்னா எனக்கு நான் ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நான் ஏற்றம் கொடுக்கணும்னு வச்சுருக்கேன். நல்ல கம்பெனி. நாளடைவில் இன்னைக்கு இந்த 190 ரூபா இல்லை இங்கேயே 349 ரூபா வாங்கி வச்சுருந்தா கூட இந்த நிறுவனம் நல்ல நிறுவனம் அப்படிங்கும்போது லாங் டைமுக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வச்சிருக்க போகிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த ஆவரேஜ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இறங்கட்டும். ஏறும்போது இந்த 400 ரூபா அப்படின்றத பிரேக் உடச்சது 800 ரூபா 900 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த பங்கு ஒரு 4-5 வருஷத்தில். இது நிறையா டிஎஸ் கிட்ட இருக்குது, எஃப்ஐஎஸ் கிட்ட இருக்குது. நம்ம வாங்குகிற நிறுவனம் பங்குகள் யார்கிட்டலாம் அந்த பங்கு முதலீடு நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல கவனித்து வாங்கணும். ப்ரொமோட்டர் இல்லாத நிறுவனத்தில் நம்ம வாங்கிட்டு அதுவே ஆவரேஜ் பண்ணுறது ரொம்ப தப்பான முடிவு. ஆவரேஜ் பண்ணுறதுன்றது விப்ரோ இந்த மாதிரி மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா, இன்ஃபோசிஸ் இந்த மாதிரி நல்ல ரிலையன்ஸ்லாம் திடீர்னு ஒரு 10% 5% விழுந்துன்னா அப்போ அந்த டைமில் நீங்கள் வாங்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி மார்க்கெட் கரெக்ஷன் டைமில் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா அதுவும் தப்பு தான். ரிலையன்ஸே சரி, இங்கே உங்களோட பங்கு இருக்குது, கரெக்ஷன் டைமில் வாங்கிட்டே இருக்கீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வாங்குவீங்க? அதனால் இந்த கரெக்ஷன் டைமில் வாங்குறது அப்படின்னு விட்டுருங்க. கரெக்ஷன் டைமில் சில பங்குகள் ஏறவும் செய்யும். முக்கியமாக அதாவது நியூஸஸ் வரும், சில பங்குகள்லாம் ஏறவும் செய்யும். அந்த டைமில் இந்த பங்குல முதலீடு பண்ணுறது கரெக்ஷன் டைமில் ஏதாவது ட்ரெண்ட் பேஸில் நீங்கள் அந்த ஸ்டாக்கில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பைசா பார்க்கலாம். ஸோ இந்த நிறுவனத்துக்கு மேலே பெட் கட்டுறதுக்கு நீங்கள் அந்த நிறுவனத்து மேலே ஒரு கண் வச்சு அதில் ஏற்றம் கொடுக்க பங்குல போய் நீங்கள் வாங்கலாம். இதுதான் என்னுடைய முடிவை தவிர நீங்கள் ஆவரேஜ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லலை. ஏற்றம் கொடுக்க பங்குகளை நீங்கள் இந்த பணத்தை நீங்கள் இதில் போட்டு திரும்ப ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஏன் நம்ம ஒரு ட்ரெண்ட் பேஸில் ஆவரேஜ் பண்ணுற ஒரு நிறுவனம் இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூஸாக மார்க்கெட் இறங்கிட்டு இருக்க சில பங்கு நீங்கள் ஜிஆர்எஸ்சி எடுத்துக்கோங்க, டிஃபென்ஸ் ஸ்டாக் எடுத்துக்கோங்களேன். டிஃபென்ஸ் ஸ்டாக்லாம் கடந்த ஒரு டிசம்பர்லேருந்து மே வரைக்கும் ஒரு நல்ல ரேலி இருந்தது. ஜிஆர்எஸ்சி, கொச்சின் ஷிப்யார்டு, HCL இந்த மாதிரி நிறுவனம்லாம் எடுத்துட்டு டிஃபென்ஸ் ஸ்டாக்ல நல்ல ஒரு ஏற்றம் வருது. அப்போ இந்த டைமில் நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறது நீங்கள் டிஃபென்ஸ் ஸ்டாக்கில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா 20% நீங்கள் லாபம் பார்க்கலாம். இதுதான் காரணம். அதனால் ஒரு பங்கில் ஆவரேஜ் பண்ணுறதுக்குன்றது டைம் இருக்குது. ஸோ நீங்கள் திடீர்னு ஸ்டாக் ஏதாவது காரணத்தால் உழுகுது அப்படின்னா
அது திரும்ப வந்து மேலே வரும். அப்போ அந்த உழுற சமயத்தை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது ஆவரேஜ் பண்ணுறது அந்த டைம் ஓகே. மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகிட்டு நம்ம திரும்ப அங்கே ஒரு பங்கு வந்து இங்கே ஒரு 50 பங்கு, இங்கே அடுத்து ஒரு இறங்கும் ஒரு 50 பங்கு, அடுத்து ஒரு 50 பங்கு இறங்கும் போகுது. ஸோ இந்த பங்கில் நீங்கள் வாங்க ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரே பங்கில் நீங்கள் உங்களோட பைசா வந்து முடக்கப்பட்டிருக்கும். இவ்வளோதான் விஷயம், இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ பைசா வந்து எந்த ஒரு இதுவும் வந்து ஒரே பங்கில் வந்து கேபிட்டலில் முடக்காதீங்க. நிறைய பங்குகள் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6000க்கும் மேற்பட்ட ஸ்டாக் பங்குகள் இருக்குது. அதில் தினம் ஒரு 2 பங்கு 3 பங்கு ஏறாத பங்குகளே கிடையாது. நல்ல பங்குகள் நிறையா இருக்குது. நீங்கள் எந்த டைம் மார்க்கெட் விழுந்தாலும் சரி, நல்ல ஒரு பெரிய கரெக்ஷன் வந்தாலும் சரி, அதில் ஒரு 2 பங்கு கண்டிப்பாக ஏறதான் செய்யும். அது ட்ரெண்ட் பேஸில் இருக்கும் அந்த பங்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் எடுத்து தேடி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி பங்குகள்லாம். அப்போ அந்த டைமில் அந்த மாதிரி பங்குகளை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதோட நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சீப் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் போது அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரெண்டில் கண்டினியூஸாக ஒரு 1-2 மாதம் எடுத்து ஏறிட்டு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் வாங்கலாம். சரி, எக்ஸாம்பிள் நான் ஒன்று ஒரு சின்ன வந்து இது ஒன்று சொல்கிறேன். கியூபிட், எஸ். ஸோ இந்த நிறுவன பங்கு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். மார்க்கெட் வந்து வீக்லி சார்ட் இது, ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து ஏப்ரல்லேருந்து கண்டினியூஸாக கரெக்ஷன் வந்திருக்கு. இங்கெல்லாம் கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் பீரியட்லேயும் வந்து நீங்கள் இங்கெல்லாம் இந்த பங்குகளை வந்து வாங்காமல் விட்டுறலாம், தப்பு கிடையாது. உங்கள்கிட்ட இந்த பங்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். மார்க்கெட் வந்து கண்டினியூஸான கரெக்ஷன் இருந்தது. நீங்கள் தெரிஞ்சு பிப்ரவரிலாம் வந்து கண்டினியூஸான கரெக்ஷன் இருந்தது. இந்த பங்கை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அன்றைக்கி இந்த பங்கு வந்து 60 ரூபாயில் இருந்திருக்கு, ஓகேவா? 60 ரூபாயில் இருந்து இந்த பங்கு வந்து இப்போ முடிஞ்ச இடம் 312 ரூபாய் முடிஞ்சிருக்கு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்தில் 60 ரூபாயிலேருந்து 5 மடங்கு லாபம் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 5 மடங்கு இப்போ பெரிய 5x ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 300 ரூபா கிட்டத்தட்ட இந்த பங்கு வந்து ஏறி இருக்கு. அப்போ இந்த மாதிரி பங்கில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் கிடைக்குமா, இல்லை நீங்கள் வந்து கண்டிப்பாக இறங்கிட்டு இருக்க பங்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாபம் கிடைக்குமா அப்படின்றத வந்து நீங்கள் கவனிங்க. இதுதான் நான் சொல்கிற காரணம் இதனால தான். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான காரணம். ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் அடுத்த பங்கில் போய் நம்ம வாங்குறதுக்கும் வித்தியாசம் அதுதான். ஸோ இன்னும் இந்த பங்குக்கு ட்ரெண்ட் முடியல, கண்டினியூஸான ட்ரெண்டு. எங்கேயுமே வந்து இறக்கம் போன அக்டோபர் மாதம் 2 வாரம் மட்டும் இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கணக்கு பெரிய கணக்கில் போட்டு தூக்கிட்டு போயிடுச்சு எங்கேயும் பங்கு. கிட்டத்தட்ட இங்கெல்லாம் வாங்கிக்கலாம். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இந்த வாங்கியிருந்தீங்கன்னா இது இந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக வந்து தங்கமோ சில்வரோ ரியல் எஸ்டேட்டாக கொடுக்காது. இந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல நிறுவன பங்குகள் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் லாபம் கொடுக்குன்றது எக்ஸாம்பிள் கியூபிட் உங்களுக்கு கண்ணில் காமிச்சிட்டேன், ஓகேவா? ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த நிறுவன பங்கு. அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு நிறுவனம் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, சார் நீங்கள் வந்து டெய்லி வந்து நான் உங்கள் கிளைண்ட்டு டெய்லி வந்து 10-15 ஸ்டாக் எனக்கு வந்து நீங்கள் அனுப்புகிறீங்க. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நீங்கள் அனுப்புமே நான் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போடுவேன். வாட்ச் லிஸ்ட்டில் போடும்போது அது வந்து ஒரு 12 ஸ்டாக் 13 ஸ்டாக் ஏறும், 5-6 ஸ்டாக் வந்து கண்டிப்பாக இறங்கும். அந்த 13 ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10% 5% கொடுக்குற வேண்டிய ஸ்டாக் ஒரு 4-5 ஸ்டாக் வந்து தேரும். அதில் அது எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க, அதேமாதிரி உங்களுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட இது எவ்வளோ பங்குகள் தான் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல. நீங்கள் என்ன கிட்டத்தட்ட நீங்கள் அனுப்புறது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பங்குகள் கிட்டத்தட்ட உங்கள் லிஸ்ட்டில் வருது. நீங்கள் வாட்ச் பண்ணுற நிறுவன பங்குகள் உங்களுடைய ஃபேவரட் பங்குகள் என்ன, உங்களுடைய பட்டாசு பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கேட்டவர் வந்து கணேஷ் சென்னை அப்படின்ற இடத்துல வந்து கேட்டிருக்காரு. சரி, இவருக்கு வந்து நான் வாட்ச் பண்ணுற லிஸ்ட்டில் வந்து நிறைய பங்குகள் இருக்குது. அதில் சில பங்குகள் முக்கியமாக வந்து நான் வாட்ச் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்கிற பங்குகள் நான் சொல்கிறேன். அது வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபெடரல் பேங்க், அதே மாதிரி சிட்டி யூனியன் பேங்க், SBI, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படி கரூர் வைஸ்யா பேங்க், ICICI, இதெல்லாம் வந்து என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸு பேங்கிங் செக்டரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட் இது செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான இது வந்து செக்டர். அதில் வந்து GRSE, கொச்சின் ஷிப்யார்ட், அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் HAL அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம், டேட்டா பேட்டர்ன், ஜென்டெக், அப்புறம் வந்து LNT. ஸோ இந்த LNT வந்து ரொம்ப எனக்கு வந்து ஃபேவரட்டான ஒரு நிறுவனம். அப்போ போனோம் வாங்குவேன். அது மாதிரி இந்த LNT வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா செக்டரில் இருக்காங்க. நீங்கள் எந்த LNT வந்து இல்லாத இடமே கிடையாது. ஸோ அவங்க வந்து டேட்டா சென்டரில் இருக்காங்க, டிஃபென்ஸில் இருக்காங்க, ஒரு பெரிய கட்டுமான துறை எடுத்துனா அதில் இருக்காங்க. இது மாதிரி பெல்லு என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான பங்கு. கிட்டத்தட்ட 250 ரூபா 200 ரூபாலேருந்து கண்டினியூஸான ஒரு ஏற்றம் கொடுத்த பங்கு. இப்போ 420 ரூபா ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த நிறுவனம் வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் ஆகுது அப்படின்றது இப்போ தான் அடுத்த ஒரு 5-6 வருஷத்தில் இந்த நிறுவன பங்கு எங்கே இருக்க போகுதுன்னு தெரியல.
அதே மாதிரி லாங் டைமுக்கு இன்னும் கூட நல்லாயிருக்கும் இந்த பங்கு. அதே மாதிரி பவர் செக்டர் பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபைஸ் அப்படின்னு டார்லின்னு சொல்லி ஒரு நிறுவனம், ஆர்இசி நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய நிறுவனம், டிரான்ஸ்ரல் லைட்டிங்ஸ், சிமன்ஸ், ஹேவால்ஸ், அதே மாதிரி சாரதா எனர்ஜி, வாரி எனர்ஜி, அப்புறம் ஸோ இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து எனக்கு வந்து பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நிறுவனங்கள். ஐடி பொறுத்த வரைக்கும் எஃப்எஸ்எல், விப்ரோ, போசிஸ் அண்ட் சிஸ்டம், இன்ஃபோசிஸ், அப்புறம் வந்து அதில் வந்து நியூஜென் சாஃப்ட்வேர், கோஃபோர்ஜ், இந்த நிறுவனங்கள் வந்து ஐடி பொறுத்த வரைக்கும் கவனிக்கக்கூடிய நிறுவனங்கள். அதே மாதிரி இஎம்எஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. அதில் வந்து பிஎல், கெய்ன்ஸு, சிர்மா எஸ்ஜிஎஸ், அப்புறம் அவலான் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம். ஸோ இதெல்லாம் வந்து இஎம்எஸ் துறையை பொறுத்த வரைக்கும். ஃபார்மா பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பங்குகள் வந்து பார்த்தோன்னா மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா நம்மளுக்கு சொன்னால் அது, லாரஸ் லேப், சிப்லா, மேன்கைன், நட்கோ ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, இதெல்லாம் வந்து ஃபார்மா துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறுவனங்கள். அதே மாதிரி ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, டிவிஎஸ் மோட்டர், லியூமுக்ஸ் ஆட்டோ, பெல் ரைஸ், பாரத் ஃபோர்ஜ், யூனமிண்டா, இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் வந்து எனக்கு வந்து நான் ட்ராக் பண்ண நிறுவனம் முக்கியமான நிறுவனங்கள். இதெல்லாம் வந்து இறங்கிச்சு அப்படின்னா உடனே வாங்குவேன். இதெல்லாம் வந்து இறந்தாலும் உடனே வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இந்த நிறுவனம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப வந்து டீப்பாக வந்து கீழே போகாது. அதே மாதிரி கீழே போனாலும் உடனே மேலே ஏறி வந்துடும். ஒரு 10%, 5% கீழே எங்கேயாவது மார்க்கெட் கரெக்ஷனாக வந்து வந்தாலும் திரும்ப வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து மேலே வர நிறுவனங்கள். இந்த வாட்சிஸில் எல்லாம் இது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 100-150 பங்குகள் இருக்குது. அது நீங்கள் வந்து என்னோட ரெகுலர் லிஸ்ட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பங்கெல்லாம் கீழே இறங்கியிருந்தால் கண்டிப்பாக வந்து அடுத்த நாளே வந்து உங்களுக்கு வருவோம். நீங்கள் இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க கணேஷ். அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு சார் நீங்கள் வந்து லாங் டைமுக்கு ஒரு 5 பங்குகள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காரு பார்த்திபன் அப்படின்னு. லாங் டைமுக்கு என்னென்ன பங்குகள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரிலையன்ஸ் கவனிக்கலாம், நல்ல ஒரு நிறுவனம். அதே மாதிரி டிஃபென்ஸ் துறையை சேர்ந்த ரிலையன்ஸ் வந்து எல்லா துறைகளும் இருக்காங்க. அதே மாதிரி ஃப்யூச்சருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த பங்குலேருந்து இப்போ ஒரு 2-3 நிறுவனங்கள் பிரித்து கூட கொடுக்கலாம். இவங்க ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஜியோ ஃபினான்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு 2-3 நிறுவனங்கள் பிரித்து கூட கொடுக்கலாம். லாங் டைம் ரிலையன்ஸ் அதுமாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா முக்கியமாக கவனிக்க வேண்டியது. அதே மாதிரி பெல், டிஃபென்ஸ் துறையில் இருக்கிற முக்கியமான ஒரு நிறுவனம். அதுக்கு அடுத்து எல்என்டி, அதுவும் வந்து முக்கியம். அதே மாதிரி ஐடி துறையை பொறுத்த வரைக்கும் நியூஜென் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி நியூஜென் டெக் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம். அது நம்ம என்னோட இதில் போட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் பங்கு ஐடி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டிஃபென்ஸ் துறையில் இருக்கிற ஜிஆர்எஸ்சி, கொச்சின் ஷிப்யார்ட், நீங்கள் லாங் டைமுக்கு இந்த பங்குகள்லாம் நீங்கள் கவனிக்கலாம். ஒரு 5 நீங்கள் வந்து 3 கேட்டிருந்தீங்க, 5-6 நிறுவனம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே லாங் டைமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இதெல்லாம் வந்து நீங்கள் லாங் டைம் அப்படின்னா நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் வாங்கி வைக்கிறது லாங் டைம் கிடையாதுங்க. 5-10 வருஷம் குறைஞ்சபட்சமாக அந்த பங்குகள் உங்ககிட்ட இருக்கணும். அதான் லாங் டைமுக்கான அர்த்தம். இது வந்து ஈட்டர் பார்த்திபன் திருவள்ளூர்லேருந்து கேட்டிருக்கீங்க. உங்களுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ இந்த கேள்வி செஷன் வந்து இதுவே 13 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து நம்ம கெய்னஸ் இந்த வீக்லி கெய்னஸ் இந்த வீடியோ வந்து நான் அடுத்த ஒரு வீடியோலேயே நம்ம இது பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.